செய்தியை பார்த்து வருகிறோம். ஹொசூரில் கர்நாடக பாஜக முன்னாள் அமைச்சரது உதவியாளரின் மருமகன் வீட்டில் ஐடி சோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்தபாபு. ஆனந்தபாபு, வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் அர்ச்சினி. கர்நாடக மாநிலத்தின் பாஜக அரசில் அமைச்சராக பதவி வைத்திருந்த பைரதி பசவராஜ் என்பவருடைய உதவியாளர் மருமகன் வீட்டில், ஒசூரில் இருக்கக்கூடிய வீட்டில் வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான ரொக்க பணமும் 100 சவரன் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி சீதாராமேடு என்கிற பகுதியில் லோகேஷ் என்பவரது வீடு அமைந்திருக்கிறது. இந்த லோகேஷ் யார் என்று பார்த்தால், கர்நாடக அமைச்சரவையில் கர்நாடக அரசில் 2வது முறையாக காங்கிரஸ் சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பைரதி பசவராஜ் பின்னர் பாஜகவில் இணைந்து எடியூரப்பா தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராகவும், அதனைத் தொடர்ந்து பசவராஜ் பொம்மை தலைமையிலான அமைச்சரவையில் 2 முறை அமைச்சராகவும், தற்போது 4வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக கர்நாடக மாநிலத்தில் இவர் இருந்து வருகிறார். கே புரா என்கிற தொகுதியில் இவருடைய எம்எல்ஏவாக இருந்து வரும் நிலையில் அவருடைய உதவியாளர் மஞ்சுநாத் என்பவருடைய மருமகன் தான் லோகேஷ். இவர் கடந்த 28ஆம் தேதி பெங்களூருவிலிருந்து ஒசூருக்கு காரில் வந்தபோது தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராது 10 லட்சம் ரூபாய் ஜூஜுவாடி சோதனை சாவடியில் லோகேஷ் என்பவரது வாகனத்தில் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்துதான் இன்று வருமான வரித்துறையினர் ஒசூர் மாநகராட்சி சீதாராமேடு என்கிற பகுதியில் லோகேஷ் என்பவரது வீட்டில் இன்று காலை முதல் மேற்கொண்ட வருமான வரித்துறையினர் அதிரடி ரெய்டில் கணக்கில் வராத 1,20,00,000 ரூபாய் ரொக்க பணமும் 100 சவரன் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது முன்னாள் அமைச்சர் பாஜகவின் உதவியாளரான மஞ்சுநாத் என்பவரதின் பணம் என முதற்கட்ட விசாரணையில் வருமான வரித்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதுபோல பணம் எங்கேயும் வைக்கப்பட்டிருக்கிறதா, எதற்காக கொண்டு வரப்பட்டது என்கிற வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது. ஒசூரில் முன்னாள் அமைச்சரின் உதவியாளரின் மருமகன் வீட்டில் இது போன்ற 100 சவரன் தங்க நகை மற்றும் 1,20,00,000 ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தபாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.